அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025 குரூப் 2ல நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். 5த் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்ப இந்த 5த் கொஸ்டினுக்கு நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்னா நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4த் கொஸ்டின் ஜெரண்ட் பார்த்தோம். 5த் கொஸ்டின் ஃபில்லிங் த பிளாங்க் வித் த சூட்டபிள் இன்ஃபைனைட். சேம் சாப்டர்ல இருந்து அடுத்த கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம மெட்டீரியல்ல இன்ஃபைனைட்ஸ் குடுத்துருக்கோம். எடுத்தோனே அதான் குடுத்துருக்கோம். ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபைனைட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கு ஓரளவு நம்ம ஆப்ஷன்ஸ சார்ட் அவுட் பண்ணிருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். An infinite is the base form of a verb, usually preceded by to. It function as a noun, adjective, adverb in a sentence. ஸோ அப்ப இது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் எ வெர்ப் தான். பட் அதே சமயம் வெர்புக்கு முன்னாடி டூங்கிற ஸ்ட்ரக்சர்ல வரும். இது நவுனாவோ இல்லை அட்ஜெக்டிவாவோ அட்வர்ப் மாதிரியோ சென்டென்ஸ்ல வரும் அப்படிங்கிறதான் அந்த முதல் டெஃபினேஷனே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூ டெஃபினட் பிகின்ஸ் வித் டு ரன், டு ரைட். அப்போ டூங்கிற வேர்டு கன்ஃபார்மா இன்ஃபினிட்டிவ்ல வரணும். எப்படி ஜெரண்ட்ல ஐஎன்ஜி வரணுமோ அப்போ இன்ஃபினிட்டிவ்ல டூங்கிற வேர்டு வரணும். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின்ல பாருங்க. ஈஸியா பார்த்த உடனே இன்ஃபினிட்டிவ்ல 2 ஆன்சர தூக்கியிருக்கலாம். ஹேவ் பீன் ஸ்டடிடையும், ஹாஸ் பீன் ஸ்டடிடையும். ஏன்னா இது 2லயுமே டூங்கிற வார்த்தையே இல்ல. ஓகேவா? ஸோ கன்ஃபார்மா ஏ ஆப்ஷனும், டி ஆப்ஷனும் ஆன்சர் கிடையாது. பியோ அல்லது சியோ தான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ பட் ஆனா இங்க சில ட்ராப் இருக்கு. என்னன்னா டு பி ஸ்டடியிங், டு ஸ்டடி அப்படின்னு இருக்கு. இப்போ கொஞ்சம் இன்டெப்த்தா நம்ம கொஸ்டினை படிக்கல அப்படின்னா நம்ம தப்பா ஆன்சரா குறிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியல்ல டு ரன், டு ரைட் வெர்புக்கு முன்னாடி டு வந்துருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். டு ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட், டு ஃபினிஷ். ஸோ ஐஎன்ஜி சேர்ந்த வேர்ட் இங்க நம்ம கொடுக்கல. ஃபாஸ்ட் டு வின். ஓகே. இப்ப நமக்கு 2 ஆப்ஷன்ல சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டு ஸ்டடி, டு பி ஸ்டடியிங் அப்படின்ட்டு. ஒருவேளை டு ஸ்டடின்னு குறிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஏன் டு பி ஸ்டடியிங் தான் ஆன்சர் அப்படின்னா இந்த வார்த்தை இருக்கு பாருங்க. கொஞ்சம் இன்டெப்த்தா இந்த கொஸ்டின் ட்ராப் தான். பட் கொஞ்சம் நாலேஜபிளா தான் யூஸ் பண்ணியிருக்கணும். வேற வழி இல்ல. ஏன்னா சி தாங்க அதிகபட்சம் குறிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா பி ஏன் ஆன்சர் அப்படின்னா டு பி ஸ்டடிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. இங்க டு ஸ்டடிங்கிறது நார்மலான ஃபார்ம்ல இருக்கு. ஏன் இங்க கண்டினியூஸ் ஸ்டடி வேணும் அப்படின்னா ஹி இஸ் சப்போஸ்டு டேஷ் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நவ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிறத பேசிட்டு இருக்காங்க. பட் ஹி இஸ் வேஸ்டிங் ஹிஸ் டைம் ரிலண்டஸ்லி. அதே சமயம் ஹி இஸ் வேஸ்ட்னு போடல, வேஸ்டிங். ஸோ இதோட செகண்ட் ஆஃபோட சென்டென்ஸ் கண்டினியூஸ்ல இருக்கனால இங்க இருக்க வேர்டும் வேற வழியே இல்லாம டு பி ஸ்டடியிங் அப்படின்னு கண்டினியூஸ்ல தான் வரும். இங்க நவ்வுன்னு குறிப்பிடாம இங்க வேஸ்டிங்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா டு ஸ்டடிங்கிறது கரெக்ட். ஆனா இங்க என்ன டென்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்களோ அதே டென்ஸை தான் நம்மளும் ஆன்சரா எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். டு பி ஸ்டடியிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ இது கடுமையான ட்ராப்பு. இந்த இடத்துல 2 இதை ஈஸியாக நெகல் பண்ணியிருக்கலாம். ஆனால் டூ ஸ்டடியா டூ பி ஸ்டடிங்கானு கண்டிப்பாக செம்ம கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். பட் டூ பி ஸ்டடிங் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா எக்ஸாமினேஷன் நவ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போயிட்டு இருக்கு. பட் ஹீ இஸ் வேஸ்டிங் இஸ் டைம் ரிலண்டன்ஸ்லி. இப்போ இங்கேயும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ஆன்சரை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? டூ டூ ஸ்டடி அப்படின்னா அது ஜென்ரல் ட்ரூத் மாதிரி ஆயிரும். அவன் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். படிச்சிருக்கணும் இங்க அவன் மீன் பண்றதுன்னா அவன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு தான் மீன் பண்றான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் செம்ம ட்ராப்பு. பட் ஆனால் நம்ம மெட்டீரியல்ல பார்த்துருந்தோம்னா 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் நம்ம சிந்திச்சிருக்கணும். டூ ஸ்டடியா டூ பி ஸ்டடிங்கான்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் அடுத்த மெட்டீரியல் கொடுக்கும்போது நம்ம ஆட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஐஎன்ஜி ஃபார்மேட்ல ஏதாவது கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கீழே டேபிள் ஏதாவது கொடுத்துருக்கானா? இன்ஃபினிட் பேஸ் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஓகே. கண்டினியூஸை பற்றி இல்லை. டீட்டெயில் ஏதாவது கொடுத்துருக்கனா? பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம். ஓகே. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஆனால் கேட்டிருக்கிறது சிம்பிள் மாடல் தான். அந்த ட்ராப் மட்டும் தான் நமக்கு ட்விஸ்ட். ஓகே ரைட்.
ஓகே. இப்ப 5th கொஸ்டின்ஸ். ஆமா. 5th கொஸ்டின ஈஸியா நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ராப்பையும் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே ரைட். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.